ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேபி ஆர்ட்ஸ் அண்ட் கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் பிரைட் ஸ்டிச்சில் வந்து நம்ம டைப் 3 வந்து பார்க்கலாம். இன்றைக்கி 3 கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி எப்படி நம்ம வந்து பிரைட் ஸ்டிச் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சில்க் த்ரெட்டில் வந்து இந்த சேம் ஸ்டிச் வந்து நம்ம பண்ணியிருப்போம். 3 கலர் வந்து யூஸ் பண்ணி அந்த பிரைட் ஸ்டிச் வந்து பண்ணியிருப்போம். இப்போ வந்து 3 கலரில் வந்து ஜர்தோசி யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து நம்ம பண்ணலாம். நீங்களும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து ஃபஸ்ட்டு 2 லைன் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். 2 லைனுக்கும் கேப் பார்த்திங்கன்னா 1 சென்டிமீட்டர் தான். 1 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிவிட்டு 2 லைன் வந்து போட்டிருக்கேன். லென்த்து வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போது நான் 3 கலர்ஸில் அதே மாதிரி ஜர்தோசி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். எல்லா ஜர்தோசியுமே வந்து சேம் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து ஜர்தோசி வந்து கட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தால் உங்களுக்கு வந்து எல்லாமே ஒரே சைஸில் வந்து கட் பண்ணுற மாதிரி ப்ராக்டிஸ் ஆகிடும். ஒவ்வொரு தடவையும் வந்து நீங்கள் மெஷர் பண்ணி கட் பண்ண தேவையில்லை. அதே மாதிரி 2 பெருசாக வந்து ஜர்தோசி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரியும். அந்த லைனில் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். ஸ்விங் த்ரெட்டாக வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலரில் வந்து ஸ்விங் த்ரெட் வந்து எடுத்துக்கோங்க. ஜர்தோசி கலர்லேயே வந்து எடுக்க பாருங்கள் மேக்ஸிமம். அதே மாதிரி நம்ம எப்பவும் யூஸ் பண்ணுற அயன் நீடில் வந்து எடுத்திருக்கேன் ஸ்டிச் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு லைனில் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்ம பேசிக்காக வந்து ஜர்தோசி வச்சு செயின் ஸ்டிச் வந்து போடுவோம் இல்லையா, அதுதான் வந்து பண்ண போகிறேன். இது வந்து கீழே லைட்டாக எம்போஸ்டாக கொடுக்குறதுக்காக நீங்கள் வேணும்னா நார்மல் செயின் ஸ்டிச் கூட சரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இல்லை சில்க் த்ரெட் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஜர்தோசியை வந்து ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் ஜர்தோசி வந்து அதிகமாக யூஸ் பண்ண நமக்கு வந்து நல்லா ப்ராக்டிஸ் ஆகும். கண்டினியூஸாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறதும் நமக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகும். அதனால வந்து எல்லா இடத்துலையும் உங்களுக்கு ஜர்தோசியை வந்து போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு வேண்டான்னா நீங்கள் த்ரெட் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஜர்தோசி வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம கீழே வந்து ஒரு பேஸ்க்காக கொடுக்கறதுனால நீங்கள் வந்து டிஸ்டன்ஸ் விட்டு கூட பெரிய பெரிய ஸ்டிச்சஸாக வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. அவுட்லைன் எங்கன்னா கொடுக்குறோன்னா அந்த இடத்துல மட்டும்தான் நம்ம வந்து ஸ்மாலாக வந்து ஸ்டிச்சஸ் போட்டு அதை வந்து கவர் பண்ணணும். இதே மாதிரி இன்னொரு லைனையும் வந்து நான் வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். ஒவ்வொரு தடவையும் ஸ்டிச் பண்ணி இந்த மாதிரி முடிக்கும்போது எண்ட் நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னொரு லைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். நீங்கள் ஜர்தோசி வந்து ஆல்டர்னேட்டிவாக வேறு கலர் கூட வந்து யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து நம்ம நக்ஷி கோரா அந்த மாதிரிலாம் சொல்லுவோம், அந்த ஜர்தோசி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எம்போஸ்டாக தெரிகிற மாதிரி இருக்கும். உங்களோட சாய்ஸ் தான். இப்போ சேம் அதே மாதிரி இந்த லைனை வந்து ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ஜர்தோசி வந்து லோட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு ஏதாச்சும் ஒரு கலர், இப்போ நம்ம வந்து 3 கலரில் வந்து ஜர்தோசி எடுத்திருக்கோம். அதில் ஏதாச்சும் ஒரு கலரில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 ஜர்தோசி வந்து எடுத்துக்கிறேன்னா, உங்களுக்கு வந்து அந்த பிரைட் ஸ்டிச்சோட லென்த் வந்து எவ்வளோ வேணுமோ அதோட வித்து அது எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஜர்தோசி வந்து கவுண்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போது ஒரு 3 ஜர்தோசி மட்டும்தான் போடுறேன். நீங்கள் வேணும்னா 4 ஜர்தோசி கூட நீங்கள் போட்டு ஸ்டிச் பண்ணிக்கலாம். நான் இப்போ 3 போடுறேன். பாருங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. உங்களுக்கு இதை விட திக்னஸ் அதிகமாக வேணும்னா நீங்கள் 4 ஜர்தோசி கூட வந்து போட்டு ஸ்டிச்சஸ் வந்து போடலாம். அதே மாதிரி இதுக்குள்ளே வந்து கிராஸாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து கொடுக்கணும். நீங்கள் வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு அப்போ தான் வந்து எந்த டவுட்ஸும் இல்லாமல் கிளியராக புரியும். இப்போ நாங்கள் மேலேருந்து த்ரெட் எடுக்கிறோன்னா எடுத்துகிட்டு ஒரு ஜர்தோசியை போட்டுக்கிறேன். போட்டுட்டு கிராஸாக நமக்கு எவ்வளோ கிராஸாக வேணுமோ அந்த அளவுக்கு கிராஸாக வந்து வச்சு ஸ்டிச்சஸ் வந்து போடணும். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு கிளியராக புரியும். மறுபடியும் ஜர்தோசி போடுறேன். கிராஸாக வந்து வச்சு ஸ்டிச்சஸ் வந்து போடுறேன். சேம் இதே மாதிரி தான் வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். இப்போ வந்து ஆப்போசிட் சைடு வந்து த்ரெட்டை கொண்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச் பண்ணுறேன். மறுபடியும் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு இந்த இடத்துல மறுபடியும் நம்ம வந்து வேறு கலரில் ஜர்தோசி வந்து எடுத்துக்கணும். இப்போ இதுக்கு அடுத்து தான் உங்களுக்கு என்ன கலர் ஜர்தோசி வேணுமோ அதே கலரில் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து இப்போ க்ரீன் கலரில் இருக்கிற ஜர்தோசி வந்து எடுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தா தெரியும். இதையும் வந்து 3 ஜர்தோசி வந்து எடுக்கிறேன். மேக்ஸிமம் முடிஞ்ச வரைக்கும் சேம் சைஸில் கட் பண்ண பாருங்கள். ஏன்னா இதில் வந்து கொஞ்சம் லென்த்து வந்து நீங்கள் பெருசாக கட் பண்ணாலும் ப்ராப்ளம் வராது. ஏன்னா சென்டரில் நம்ம இப்படி கிராஸாக ஸ்டிச் பண்ணுறதுனால உள்ளே கவர் ஆகிடும். சின்னதாக கட் பண்ணாலும் கொஞ்சம் பரவாயில்ல. அதுக்காக ரொம்ப ஸ்மால் சைஸில் வந்து கட் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி கட் பண்ணுங்கள். ஃப்ரீயாக இருக்கும்போது கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது டேரெக்டாக வந்து ஸ்டிச்சஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு தடவை நீங்கள் ஒவ்வொரு கலராக வந்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் வந்து வேஸ்ட் ஆகும். அதனால் ஃப்ரீயாக இருக்கும்போது கட் பண்ணி வச்சுட்டு
அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் இப்போ லெஃப்ட் சைடு வந்து எப்படி ஸ்டிச் பண்ணணும், சேம் அதே மாதிரி கீழே இருக்கிற சர்தோசி வந்து கவர் ஆகுற மாதிரி இப்போ வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இப்போ மறுபடியும் வந்து ஆப்போசிட் சைடு வந்து த்ரெட்டை கொண்டு போகிறேன். கொண்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கப்புறமா ஒரு குட்டி லாக் வந்து போட்டுக்கிறேன். போட்டுட்டு இப்போ இதுக்கு அடுத்ததாக நமக்கு என்ன கலரில் சர்தோசி வேணுமோ அதே கலரில் எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து நம்ம வந்து பிரைட் ஸ்டிச் வந்து கரெக்டாக வரும். இப்போ அடுத்ததாக ஒரு கலர் வந்து எடுக்கிறேன் நான். அடுத்ததாக வந்து வயலட் கலரில் இருக்கிற சர்தோசி வந்து எடுத்துக்கிறேன். இந்த சர்தோசியும் சேம் அதே மாதிரி ஒரு 3 சர்தோசி வந்து எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி தான் ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டிச் பண்ணணும் அதே மாதிரி அந்த கிராஸ் வந்து ஸ்டிச் பண்ணுறது நம்ம ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு கிராஸாக வந்து ஸ்டிச் பண்ணுறோமோ ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் சேம் அதே டிஸ்டன்ஸில் வந்து நீங்கள் வந்து அந்த கிராஸ் வந்து கொண்டு வரணும். ஸ்ட்ரெயிட்டாக வந்து வச்சு ஸ்டிச் பண்ணிட்டாலும் இல்லை ரொம்ப கிராஸாக வச்சு ஸ்டிச் பண்ணிட்டாலும் நமக்கு வந்து ஃபினிஷிங் வந்து கரெக்டாக வராது. அதனால் பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் ஆரி கிளாஸ் வந்து எடுத்துகிட்ருக்கோம். நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயே வந்து பின் பண்ணி வைக்கிறேன் வாட்ஸ்அப் நம்பரை, வேணுன்றவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆல்ரெடி நம்ம ஸ்டூடெண்ட்டோட ஒர்க் வந்து பார்த்துருந்தீங்கன்னா பரவாயில்ல, நீங்கள் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். ஸ்டூடெண்ட்டோட ஒர்க்கையும் வந்து நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஐடியா கிடைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ஸ்டிச் வந்து நம்ம எப்படி லோடிங் ஸ்டிச்லாம் வந்து பண்ணுவோமோ சேம் அதே மாதிரி நெக்லைன்லாம் வந்து யூஸ் பண்ணலாம். நெக்லைன்லேயும் கொடுக்கலாம், ஸ்லீவோட பார்டர் அந்த மாதிரி இடத்துலாம் வந்து கொடுக்கலாம். இது வந்து நல்லா திக்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒரு நமக்கு வேணும்னா ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு கூட நீங்கள் வந்து இதை மார்க் பண்ணிவிட்டு ஒரு 3/4 இன்ச் அந்த மாதிரி கூட வந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த ஸ்டிச் வந்து நீங்கள் போடலாம். அந்த மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்டிச் மட்டுமே வந்து ரொம்ப அடர்த்தியாக வந்து தெரியும் ப்ளவுஸில். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் ஒரு பட்டு பாவாடை சட்டை பண்ணுறீங்கன்னா மல்டி கலரில் வந்து அதில் டிசைன் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து இந்த ஸ்டிச் வந்து யூஸ் பண்ணி ஒரு நெக்லைன் மாதிரி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது வந்து கொடுத்துட்டு கீழே ஏதாச்சும் ஒரு பெண்டன்ட் ஒர்க் மாதிரி பண்ணால் பார்க்க கிராண்டாக இருக்கும் லுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு கூட நீங்கள் ஒரு நெக்லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஸ்மாலாக வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஒரு நெக்குக்கு நார்மலாக வந்து ஒரு 8 இன்ச் 9 இன்ச் வந்து வைக்கிறோன்னா இது கொஞ்சம் ஒரு 2 இன்ச் இல்லை 3 இன்ச்சில் வந்து ஒரு ஸ்மால் சைஸில் நெக்லைன் வந்து ட்ரா பண்ணிவிட்டு அந்த நெக்கில் இந்த ஸ்டிச்சை வந்து போட்டு பாருங்கள். நெக்லைன் வந்து நீங்கள் ஸ்மாலாக வந்து ட்ரா பண்ணும்போது அதோட இந்த சர்தோசி வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க இல்லையா, அதையுமே வந்து ஸ்மாலாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப பெருசாக கட் பண்ணால் உங்களுக்கு அந்த இடத்துல டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். மீடியம் சைஸில் கட் பண்ணி ஒரு நெக்லைன் வந்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு கீழே ஒரு பெண்டன்ட் மாதிரி வந்து ஒரு டிசைன் வந்து போடுங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு அது பார்க்குறதுக்கு லுக் வந்து எப்படி இருக்குன்ட்டு தெரியும். ப்ராக்டிஸ் பண்ணும்போதே அதை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஏதாச்சும் ப்ளவுஸில் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சேம் அதே மாதிரி ஆல்டர்னேட்டிவ் கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணி இந்த ஸ்டிச் வந்து போட்டுட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நான் ஒரு 3 கலர் வந்து யூஸ் பண்ணேன். மறுபடியும் அந்த 3 கலர் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு நம்ம என்ன கலரில் வந்து சர்தோசி கொடுத்தோமோ நான் வந்து காப்பர் கலர் கொடுத்துருந்தேன். அந்த வயலட் கலர் வந்து ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் மறுபடியும் வந்து காப்பர் கலர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா க்ரீன், மறுபடியும் வந்து வயலட். இந்த மாதிரி தான் வந்து நம்ம மாற்றி மாற்றி வந்து ஸ்டிச்சஸ் வந்து போடணும். அப்போ தான் வந்து நம்ம கரெக்டாக ஒரே ஆல்டர்னேட்டிவாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. இல்லை நீங்கள் மாற்றி மாற்றி இப்போ மறுபடியும் க்ரீன் போட்டிங்கன்னா மறுபடியும் பக்கத்துலேயே ஆப்போசிட்டில் க்ரீன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. ஒரு 3 கலர் யூஸ் பண்ணுறோன்னா அந்த 3 கலரும் கரெக்டான இடத்துல வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஃபினிஷிங் வந்து சூப்பராக வரும். இதுக்கு அவுட்லைனாக வந்து நீங்கள் பீட்ஸ் கொடுக்கலாம், சுகர் பீட் இல்லைனா வந்து பேர்ல்ஸ் கூட கொடுக்கலாம். நீங்கள் உள்ளே வந்து என்ன கலர் வந்து சர்தோசி கலர்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அவுட்லைன் வந்து கொடுக்கணும். நம்ம அவுட்லைன் கொடுக்குறதுலேயே வந்து இது வந்து ரொம்ப ஹைலைட்டாக காமிக்கும் நமக்கு. இப்போ நீங்கள் உள்ளே வந்து நல்லா டார்க் கலர்ஸ் கொடுக்குறீங்கன்னா சைடில் வந்து பேர்ல்ஸ் வந்து அவுட்லைனாக கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. கலர் வந்து நல்லா எடுத்து காட்டும். அதே மாதிரி த்ரெட் ஒர்க்கும் கூட நீங்கள் வந்து அவுட்லைனாக கொடுக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஸ்டிச்சஸ் வந்து போடுறீங்கன்னா கண்டிப்பாக அவுட்லைன் வந்து கொடுங்க. நான் வந்து உங்களுக்கு அவுட்லைன் வந்து போட்டு காமிக்கல. நீங்கள் பண்ணும்போது வந்து அவுட்லைன் வந்து கொடுங்க. அப்போ தான் அந்த சைடில் வந்து சில பேர் ஸ்டிச் பண்ணும்போது ஹோல்ஸ் வரும். அந்த ஹோல்ஸ் வந்து எதுவுமே இல்லாமல் கவர் ஆகும். மறக்காமல் வந்து அவுட்லைன் வந்து கொடுத்து ஸ்டிச்சஸ் வந்து போடுங்க. இப்போ பார்த்தா தெரியும் எப்படி நீட் ஃபினிஷில் வந்து நமக்கு வருதுன்னு சொல்லிட்டு. நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி
எவ்வளோ கிராஸாக வந்து ஸ்டார்டிங்கில் ஸ்டிச் பண்ணுறீங்களோ ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் அவ்வளோ கிராஸ் வந்து மெயின்டைன் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஃபினிஷிங் வரும். இப்போ இதே மாதிரி நான் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தா தெரியும் உங்களுக்கு, நான் வந்து ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டேன். நீங்களும் வந்து இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இதில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அதில் எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸோட டீட்டெயில்ஸ் வந்து சொல்கிறேன். நீங்கள் இந்த ஸ்டிச்சு ட்ரை பண்ணும்போது மறக்காமல் சைடில் வந்து அவுட்லைன் வந்து கொடுங்க. அப்போ வந்து ஸ்டிச் பார்க்குறதுக்கு இன்னுமே நல்லாயிருக்கும். மறக்காமல் நம்ம சேனல்லையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.